அல்லாஹு தாலா சூரா முல்கிலே துவங்கும் பொழுதே சொல்கிறான், பி எதிஹில் முல்க், அவன் கையில் தான் ஆட்சி, அதிகாரம், பவர் எல்லாம் இருக்குது. அவன் நான்னா எதவும் செய்யலாம் இல்லையா? இந்த உலகத்தில் அவனை இல்லைன்னு சொல்கிறவங்க, அவனுக்கு எதிராக சிந்திப்பவர்கள், அவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அல்லாவுக்கு எதிராக திட்டம் தீட்டக்கூடியவர்கள், அவனுடைய சத்திய மார்க்கத்தை வாயால் ஊதி அணைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம், வந்து பாரு என்று அல்லாஹ் நினைக்கலாம். ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சி, அதிகாரத்தை, பவரை அல்லாஹ் தன் கைமை வச்சிருக்கிறான். ஆனாலும் வல்ல அல்லாஹ் அதிகாரத்தையும் ஆட்சியும் கையில் வைத்திருந்தாலும் உலகத்திலே எல்லோருக்கும் சமமான பார்வையோடு அவரவர்களுக்கு தேவையானதை, உரிமைகளை, அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ் கொஞ்சமும் குறை வைப்பதில்லை இல்லையா? இந்த அத்தியாயம் ரொம்ப பெரிய விஷயங்க. 3 செய்தியை சொல்லுது இந்த அத்தியாயம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான செய்திகள் இந்த சூரா அல் முல்க் என்ற அத்தியாயத்தில் இருக்கிறது. எப்பொழுதும் மனிதன் ஆடக்கூடாது, ஆடினால் அல்லாஹ் அடக்கி விடுவான். ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டு. எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடினாலும் சரிதான். அதிகாரத்தை வைத்தாடு, அல்லது ஆட்சியை வைத்தாடு, அல்லது பொறுப்புகளை வைத்தாடு, அல்லது என்னிடத்துல வேற சில பவர்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ஆடுறியா, ஆடிக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு கோட்டை ஒரு புள்ளியிலிருந்து துவங்கினால் அந்த கோட்டை எங்கே போய் முடியும்? ஒரு புள்ளியில் போய் முடிய தான் செய்யும். முடியாமல் போகாத, கண்டிப்பாக முடிப்பான். அந்த முடிக்கும் நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமை, பவர் என்றதை காமிப்பான். தன்னுடைய பவர் என்னன்றதை அங்கே காமிப்பான். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும். இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். எதையும் நாம் உடைத்து பேச வேண்டிய தேவை இல்லை. நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிலையாகட்டும், உலக அளங்கிலே முஸ்லீம்களுடைய நிலையாகட்டும், குறிப்பாக கஸாவினுடைய முஸ்லீம்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயம் அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சக்தியை இந்த உலகத்துக்கு காமிப்பான். நம்ம என்ன அல்லாஹ்ட துவா செய்யறானா, யா அல்லாஹ் அந்த சக்தியை நீ காமிக்கும் பொழுது அது உலகத்துக்கே ஹிதாயத்தா இருக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது ஹிதாயத்தா இருக்கணும். இப்போ கஸாவினுடைய முஸ்லீம்களை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுறாங்க இல்லையா? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த, இன்னைக்கு நம்ம நாடுகளில் தான் போராட்டம் நடக்கலை, வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அவங்க சகோதர சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட கஸாவுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தெருவிலே இறங்கி கடுமையான முறையிலே அவர்கள் போராடி கொண்டிருப்பதை பார்க்க தான் முடியுது. எனவே அல்லாஹ்ட்ட நாம் கேட்கணும், யா அல்லாஹ் அந்த பகுதிக்கு நீ உன்னுடைய உதவியை கொடுக்கணும், உன்னுடைய வல்லமையை காமிக்கணும். அப்படி காமிக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாடமாக இருக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாடமாக இருக்கணும். கலிஃபோர்னியாவில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு தீ எரிஞ்சுதான். எங்கேருந்து எரிஞ்சிச்சு, எப்படி எரிஞ்சிச்சு? திடீர்னு பற்றிக்கிட்டு எரியுது, ஊரெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஒரே ராத்திரியில் இயல்பாக இருந்த ஊர் அப்படியே மறுநாள் காலைல சாம்பலாக போயிருக்குது. எங்கிருந்து எரியுது, எப்படி ஏற்பட்டது என்பதே தெரியவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி, வல்லமை. அவன் நாடிட்டானா நிமிஷ பொழுதுல அப்படி தலைகீழ மாற்றிடுவான். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய பொறுப்பு என்ன? யா அல்லாஹ் நீ உன்னுடைய ஆட்சி, அதிகாரத்தையும் உன்னுடைய வல்லமையை காட்டும் பொழுது அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஹிதாயத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்பு சகோதரர்களே, சூரா முல்கிலே 3 செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம், முதல் விஷயம் என்னன்னா, சூரத்துல் முல்கிலே 30 வசனங்கள் இருக்கிறது. 30 வசனங்கள் இருக்கிறது. இந்த அத்தியாயம் என்ன செய்யும் அப்படின்னா, வல்ல அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி மன்றாடும். உலகத்தில் யாராவது நமக்கு சிபாரிசு செஞ்சால் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்குது. வச்சுக்கங்களேன், உங்கள் பையனுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு உத்தியோகம் காலியாக இருக்குது, உங்கள் பிள்ளை எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு, எப்படியாவது அதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஒரு பெரிய நபருடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு சிபாரிசு கிடைக்குது, அந்த துறை சார்ந்த அதிகாரியினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா, இருக்காதா? அல்ஹம்துலில்லாஹ், என் பிள்ளைக்கு எப்படியா வேலை கிடைச்சிரும், ஏன்னா அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறாரு. ஹஜ்ஜிக்கு எழுதி போட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் விழுந்துருச்சு, உங்களுக்கு மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஹஜ்ஜி கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் சொல்கிறாரு, பரவாயில்ல, நான் எப்படியாவது எனக்கென்று சில கோட்டாக்கள் இருக்குது, அதை பயன்படுத்தி உங்களை உள்ளே ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே யாராவது நமக்கு தெரியாத இடத்துல சிபாரிசு செய்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்ய முடியாது. போயிட்டோம்னா எல்லாரும் நிற்க தான் ஆகணும். ஆனால் சில விதிவிலக்குகள் உண்டு, சில விஷயங்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யும். அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்று தான் நாம் இன்னைக்கு ஓதிய சூரா முல்க் என்ற அத்தியாயம். யார் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹ்விடத்திலே அது சிபாரிசு செய்யும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, ஹதீஸிலே வந்திருக்கிறது,
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஃபஅத் லி ரஜுலின் ஹத்தா கஃபர லஹு. அல்லாஹ்விடத்திலே இந்த அடியாருடைய பாவ மன்னிப்புக்காக இந்த அத்தியாயம் தொடர்ந்து அல்லாஹ்ட்ட மன்றாடும், யா அல்லாஹ், இவர் என்னை ஓதியவர், இவர் என்னை ஓதி இருக்கிறார், எனவே இவரை நீ விட்டுவிடக்கூடாது, இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்து கொடுக்க வேண்டும், இவருக்கு உயர்ந்த தரத்தை தர வேண்டும் என்று இந்த சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயம் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முதல் செய்தி சூரா முல்கில். ரெண்டாவது செய்தி என்னன்னா, ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாரும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை இருக்கிறது, நம்ம நம்பி இருக்கிறோம். உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த உலகம் எது? கபருடைய வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, அது மறுமையினுடைய வாழ்க்கை, அது நிரந்தரம் முடிவில்லாத வாழ்வு இல்லையா? இந்த மூன்றையும் எல்லா மனிதரும் கடந்தே ஆக வேண்டும், எல்லாரும் கடக்கணும். உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு பேர் தான் ஆலமே பர்ஸக் என்று சொல்வார்கள், மன்னரை வாழ்வு. அதுக்கடுத்து ஒரு வாழ்வு இருக்கு, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் ஆலமுல் ஆஹிரா, மறுமை வாழ்வு. ஆகிரத் நிரந்தரமானது. இப்போ மன்னரை வாழ்வு எப்படி இருக்கும்? அது மர்மமானது, எப்படி இருக்கும் என்று தெரியாது. சில விளக்கங்களை, சில அறிவிப்புகளை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. நல்லவர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும், பாவிகளுடைய தவறு செய்தவர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், அன்பு சகோதரர்களே, நாம் ஒரு வீடு கட்டுகிறோம், ஒரு வீடு கட்டுறோம் வச்சுங்களேன். அந்த வீட்டை எப்படி கட்டுவோம்? பார்த்து பார்த்து கட்டுவோம். ஏன்னா நாமும் நம்ம குடும்பமும் அங்கே குடியிருக்க போகிறோம் வச்சுக்கோங்க. அந்த வீட்டிலையே ஒரு தனி ரூம், உங்களுக்குன்னு ஒரு ரூம், செப்பரேட் ரூம் ஒன்று உருவாக்குறீங்க. அதை எப்படி உருவாக்குவீங்க? நம்ம நிம்மதியாக உறங்கணும், நம்ம நிம்மதியாக நம்முடைய வேலைகளை பார்க்கணும், எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது, அதற்கான தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணுவோம் இல்லையா? இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அந்த அறையிலே தங்கக்கூடிய நாட்கள் 40, 50, 60, 70, அதிகபட்சம் 100. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, ஒரு அறை இருக்கிறது, அதுதான் மண் அறை. மண்ணுக்குள்ளே நாம் இருக்கக்கூடிய காலம். அந்த ரூமை நம்ம எப்படி தயார் பண்ணணும்? அந்த ரூமில் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த ரூமுக்குள்ளே காற்று வரணும், அந்த ரூமுக்குள்ளே வெளிச்சம் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா, வெளிச்சம் இல்லைன்னா உடனே ஜன்னலை திறந்துக்கிறோம், ஏதாவது காற்று வரனா ஃபேனை போட்டுக்கிறோம் அல்லது ஏசியை போட்டுக்கிறோம், ஏதாவது புழுக்கமாக இருந்தால் எதுவுமே இல்லைன்னா எதையாவது எடுத்து வீசிக்கிறோம் இல்லையா? நாம் மண்ணறைக்குள்ளே வைக்கப்பட போகிறோம். அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு காற்று வர வேண்டும், அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும், அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு பயமுறுத்தாத விதத்திலே யாராவது துணை இருக்க வேண்டும். நம்மள பல பேர்த்துக்கு வீட்டம்மா வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அம்மா வீட்டுக்கு தனியாக ரூமில் உறக்கம் வராது. ஏன்னா சேர்ந்தே நாம் எல்லாரும் சேர்ந்து உறங்கி பழகி இருக்கிறோம். தனியாக வீட்டில் இருப்பவர்களுக்கு, சில நபர்களுக்கு சில சமயத்தில் அச்சம் வருகிறது இல்லையா? ஆனால் மண்ணறையிலே தனியாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம பயமுறுத்தாத விதத்தில் யாராவது நமக்கு கொஞ்சம் துணை இருக்கணும். இது எல்லாம் நமக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சூரா முல்க் செய்யும். சூரா முல்கை நீங்கள் ஓதுறீங்கன்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மண்ணறையின் வேதனையை விட்டு இந்த அத்தியாயம் உங்களை காப்பாற்றும். மண்ணறையின் வேதனை என்பது சாதாரண ஒன்றா கிடையாதுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. மண்ணறையை பற்றி நினைக்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் அடக்கம் செய்யும் பொழுது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் வரையே போய் நின்னாங்க? ஏன் அடக்கம் முடியும் வரை நின்றார்கள் என்றால், இங்கே தான் நான் வரப்போகிறேன், இதுதான் என்னுடைய நிரந்தரமான இடம் அப்படிங்கிறத புரியணும், அதுக்காகவே நான் தயாரிப்பு செய்யணுன்றதுக்காக நின்னாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய சஹாபி, நீங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். முக்கியமான சஹாபி, அன்சாரிகளில் ரொம்ப முக்கியமானவங்க. எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு தூரம் இருந்ததுன்றதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? ஒரு சபையில் ரசூல் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. என்ன கிஃப்ட் வந்துச்சு? வெளியூர்லேருந்து ஒரு பட்டு துணி வந்துச்சு. அந்த பட்டு துணியெலாம் அப்போ பெருசாக பார்த்ததில்லை, ஏன்னா பட்டு ஆண்கள் அணிகிறதுக்கு தடை, பெண்கள் அணிஞ்சிக்கலாம். அந்த பட்டு துணி வந்த உடனே விலை உயர்ந்த பட்டு, வெளியூர்லேருந்து இப்போ வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு பட்டுக்கு ஃபேமஸான ஊர் என்னங்க? காஞ்சிபுரம், திருபுவனம் இல்லையா? அந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து அந்த பட்டு எடுப்புறத, உடுத்துறதை, அதை வாங்குறத ரொம்ப நம்ம பெருமையாக நினைக்கிறோம். அதே மாதிரி பட்டுக்குனே நெசவு செய்யக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சு, அந்த நாட்டில் இருந்து வந்துச்சு ஒரு பட்டு துணி. சஹாபாக்கள் எப்படி தொட்டு பார்க்குறாங்க, பட்டு துணியை தொட்டு பார்க்குறாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தொடுறதுக்கே சாஃப்டாக இருக்குது, இதை உடுத்தினா எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள்லாம் தொட்டு பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க தெரியுது இல்லையா? இந்த சாஃப்டான இந்த பட்டு துணி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க தெரியுதே? ஆமாம், யாரை சொல்ல, ரொம்ப நல்ல உடுப்பாக இருக்கு, நல்ல துணியாக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அப்போ தான் சொன்னாங்க, லமனாதீலு ஸஅதின் ஃபில் ஜன்னதி, அல்லாஹ் சொர்க்கத்திலே ஸஅதுக்கு ஒரு சின்ன கர்ச்சிஃப் கொடுப்பான். கர்ச்சிஃப் வச்சிருக்கோம், நம்ம முகத்தை துடைக்கிறதுக்கு, ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே பட்டுச்சுன்னா துடைச்சிக்கிறதுக்கு வச்சுக்கோம்.
அந்த கர்ச்சிஃப் எப்படி இருக்கும்னா, இந்த பார்க்குறீங்களா இந்த பட்டு, இதை விட பன்மடங்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சொர்க்கத்தில் சாதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கர்ச்சிஃப் இதை விட பன்மடங்கு பெருசானது, ரொம்ப மிருதுவானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முன்னக்குட்டியே சொர்க்கத்துக்கு தகுதியானவர் சாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லை, அந்த சொர்க்கத்தில் சாது ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் ஒரு விலை உயர்ந்த கர்ச்சிஃபை கொடுப்பான், அதை பற்றி ஸ்லாகித்து பேசினாங்க. அந்த சாது ரலியல்லாஹு மௌத்தாயிருக்காங்க, அவங்கள கொண்டு அடக்கம் செய்யப்படுது, எல்லாரும் போனாங்க. இது நீண்ட பெரிய ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்துவிட்டு ரொம்ப நேரம் அங்கே நின்று துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. கண்கலங்கி துவா செய்தார்கள் தன்னுடைய அன்பு தோழர் சாது ரலியல்லாஹுவுக்காக வேண்டி. சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப நேரம் நிற்கிறாங்களே கபருக்கு பக்கத்தில். இன்னைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்குது, கபருக்கு பக்கத்தில் போய் நின்று கையை தூக்கி துவா செய்ய, அது என்ன பள்ளிவாசல்ல துவா செய்யணும், இங்கே வந்து எப்படியா அப்படிலாம் பேசுறது பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க சாது ரலியல்லாஹுவுக்கு. நபியை விட நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி யார்? ரசூலுல்லாஹ் நின்று துவா செய்தார்கள். இப்போ சஹாபாக்கள்லாம் எல்லாம் முடிச்சு வெளியே வந்தோன்னு கேட்டாங்க நபி இடத்துல, யார் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வித்தியாசமாக நீங்கள் துவா செஞ்சீங்களே, என்ன காரணம்? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி சொன்னார்கள், என் அன்பு தோழர் சாது ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய மௌத்துக்காக வேண்டி அல்லாஹ்வின் அரிஷே கொஞ்சம் ஆட்டம் கண்டு விட்டது. தஹ்தஸ்ஸல் அர்ஷு பிமௌத்தி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் அரிஷு குலுங்குச்சு. அப்படி அந்த பதட்டம், அவருடைய மரணத்தை கேட்டு ஷாக் ஆகிறோம்ல. ஐயோ, நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு, உங்களுக்கு நெருங்கிய தெரிஞ்சவர் ஒருத்தர், நைட்டு தான் பேசிட்டு வந்துருக்கீங்க, அவர்கிட்ட சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க, 11 மணிக்கு நீங்கள் பார்த்து பேசிட்டு வந்து 1 hour தான் ஆகுது, திடீர்னு காலிங், என்னங்க உங்கள் நண்பர் மௌத்தாயிட்டாருங்க. அப்படி ஷாக், அப்படி அதிர்ந்து போயிடுறோம். ஒரு விதமான அதிர்ச்சி வருதா இல்லையா? இதை மாதிரி அதிர்ச்சி யாருக்கு கிடைச்சது? நமக்கு இல்லை. சாது ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு அல்லாஹ்வுடைய அரிசி ஆடிச்சு, அரிசி அப்படி குலுங்குச்சு. அந்த அரிசியை குலுக்க வைத்த சாதின் மரணம், அவரை கொண்டு நல்லடக்கம் செய்தவுடன் அந்த கபரு கொஞ்சம் ஒரு சின்ன நெருக்குச்சு, அவரை ஒரு சின்ன நெருக்குச்சு. நான் நின்ன துவா செஞ்சேன், அவருக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடினேன், அவருடைய கபரு வாழ்க்கை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சேன். அல்லாஹ் என் துவாவின் பரக்கத்தினாலே அந்த விசாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். நான் சாது ரலியல்லாஹுவிற்கே மன்னரை பதம் பார்த்ததென்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம். அந்த மன்னரை நமக்கு மனவரையாக ஆக வேண்டாமா? அந்த மன்னரையின் வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு நாளும் சூரா முல்க் ஓதுங்கள், ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரின் வேதனையிலிருந்து சூரா முல்க் உங்களை காப்பாற்றும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் சூரா முல்க்குக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம், அல் மானிஆ. மானிஆ என்றால் மன்னரையின் வேதனையை தடுக்கக்கூடிய தடுப்பு அணை. அவர் சூரா முல்க் இருக்குதே, அது தடுக்கக்கூடிய தடுப்பு அணை. ஆர்ப்பரித்து வரக்கூடிய வெள்ளத்தை என்ன தடுக்குது? கேட் தடுக்குதா இல்லையா? கேட் தடுத்து நிப்பாட்டுது. அதே மாதிரி ஆர்ப்பரித்து வரக்கூடிய வேதனையை இந்த சூரா முல்கை நீங்க ஓதுற வழக்கம் இருந்துச்சுன்னா தடுத்து அப்படி நிப்பாட்டிடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரெண்டாவது. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பார்க்கிறோம். சூரா முல்க் எப்பொழுதுமே ராத்திரி ஓதாம தூங்க மாட்டாங்க. ராத்திரிக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா முல்க் ஓதுவார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யனாமு ஹத்தா யக்ரா அலிஃப் லாம் மீம் தன்சீல் வ தபாரக்கல்லதி பியதிஹி. 2 சூரா ஓதுவாங்க ராத்திரிக்கு முன்னாடி. ஒன்று அலிஃப் லாம் மீம் தன்சீல், அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுறோம்ல அலிஃப் லாம் மீம் சஜிதா சூரா, அதையும் ராத்திரி ஓதுவாங்களாமா. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சூரா முல்கையும் ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கரஅ பிஹா ஃபீ குல்லி லைலா, எவர் ஒருவர் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இந்த சூரா முல்கை ஓதுகிறாரோ ஃபக்கத் அக்ஸர வ அதாப, அவர் ரொம்ப பெரிய அமலை செய்து விட்டார்.